இப்பொழுது முதலாவதாக வாழ்த்துறை வழங்குவதற்காக தமிழறிஞர் போற்றுதலுக்குரிய சாமி சுப்பிரமணிய ஐயாவுடைய பெயரும் முனைவர் சாமிநாதன் ஐயா வடஅமெரிக்காவுடைய மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் இயக்குநராக இருக்கக்கூடிய தமிழறிஞர் முனைவர் நல்ல சிந்தனையாளர் நல்ல ஆய்வாளர் எடுத்த கருத்தை கொடுத்து முடிக்கக்கூடிய ஆய்வு சிந்தனையாக இருக்கக்கூடிய முனைவர் சாமிநாதன் ஐயா அவர்கள் இப்பொழுது வாழ்த்து வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். வாருங்கள் ஐயா, வாருங்கள். வணக்கம். வணக்கம் அனைவருக்கும் வணக்கம். உலகத்தின் பல்வேறு திட்டுகளில் இருந்து இணைந்திருக்கும் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்புக்கு, இந்த தளத்தினை எனக்கு பேச ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்கும் நன்றி. நான் குறிப்பா ஒரு 3 விஷயங்களை மட்டும் சொல்லிட்டு ஏன்னா எனக்கு அப்புறம் நிறைய அறிஞர்கள் பேச இருக்கிறாங்க. அது முதல் விஷயம், இது தொல்காப்பியம். தொல்காப்பியம் என்பது இன்னும் முழுதாக திறக்கப்படாத சுரங்கம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஏன்னா நாம கம்பராமாயணம் கற்கிறோம், உலகத்தின் அனைத்தையும் பார்க்கிறோம் தமிழ்ல. ஆனா இவை அன்னோடியா தமிழின் கண்ணாடியாக இருக்கும் தொல்காப்பியம் நம்ம அடுத்த தலைமுறைக்கு மிக தேவையான ஒன்று. ஏன்னா தொல்காப்பியத்தில் உள்ள அந்த விதிகளும் இலக்கணமும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே, அதாவது மற்ற மொழிகள் தோன்றுவதற்கு முன்பே ஒரு மொழியானது எப்படி இருக்க வேண்டும் என்பதை சொன்ன மிக இலக்கணம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்த நாம எப்படி அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும். நான் வட அமெரிக்காவில் வசித்துக் கொண்டிருக்கிறேன். இங்க வரக்கூடிய மாணவர்கள் கேட்கும் முதல் கேள்வி, ஒய் ஷுட் ஐ லேர்ன் தமிழ்? நான் ஏன் தமிழ் கற்க வேண்டும்? என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் ஆங்கிலம். இப்ப அந்த தமிழ்நாட்டிலேயே அந்த நிலைமை வந்துருச்சு நினைக்கிறேன். எல்லாருமே பாத்தீங்கன்னா பிற மொழியை கத்துக்கிறது ஆர்வம் காட்டுறாங்க, நம்ம தாய் தமிழை. ஆனா அவங்களுக்கு எல்லாம் நான் பேசுறது அப்படி கேட்கிற சொல்ற ஒரே விஷயம்தான், தமிழ் என்பது சாதாரண மொழி அல்ல, உலக மொழிகளின் திறவுகோல். இன்னைக்கு உலகத்தில் உள்ள அனைத்து உலக மொழிகளுக்கும் மூல மொழி தமிழ். நான் அதை பத்தி ஒரு சின்ன 2-3 விஷயத்தையும் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது நம்மள நிறைய பேருக்குமே அதை புரிஞ்சுக்கிறதுக்கும் தேவையான ஒரு இடமா இருக்கு. அதுல முக்கியமா தொல்காப்பியம். தொல்காப்பியத்துல அது நான் எங்க எனக்கு அந்த ஒரு நிகழ்ச்சி நடந்ததையும் குறிப்பிட போறேன். வழக்கமா நம்ம ஒரு ஆங்கில வார்த்தைய அதோடைய வேர் சொல்ல தேடணும்னா என்ன போவோம்னா எட்டிமாலஜிமாங்க, வேர் சொல். அப்படி பாத்தீங்கன்னா நீங்க போய் கால்குலேட்டர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க பாருங்க. கால்குலேட்டர் அப்படிங்கறத பாத்தீங்கன்னா கால்குலேட்டர் என்பதும் அப்புறம் கால்குலஸ் என்ன சொல்லக்கூடிய கணிதத்தின் மிகப்பெரிய ஒரு கோட்பாடை சொல்லக்கூடிய அந்த வார்த்தைக்கு மூலமாக கால்குல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு லத்தீன் வார்த்தை கால்குல், CALCUL, இதுதான் அதோடைய மூலச்சொல் அப்படின்னு இருப்பாங்க. இதுதான் அவங்க அதுல கல், CAL என்பதை கல், நம்ம சொல்லக்கூடிய கல்லு தான், கூழாங்கல்லை சுருக்கும் ஒரு லத்தீன் சொல் இருப்பாங்க. தமிழிலும் கல் அதுதான். அப்புறம் CUL என சொல்லப்படும் கூல் என்பது இது ஒரு அசை சொல்லா இருக்கு, அதற்கு பொருள் இல்லை அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. இது எட்டிமாலஜில நீங்க யாரும் போய் பார்க்கலாம். கால்குல் என்பதே கால்குலேட்டர், கால்குலஸின் மூலச்சொல். கால் என்பது கால்க் எனப்படும் கூழாங்கல்லை குறிக்கும். கூல் என்பது அதற்கு பொருள் கிடையாது. இப்போ இன்று தமிழை கற்பதன் பயன் அங்க இருக்கும். அந்த கூல் என்பதற்கான பொருளை தமிழ் கொடுக்கிறது. இப்போ நமக்கு தெரியும் கல் என்பது கூழாங்கல். இப்போ நான் தொல்காப்பியத்தை படிச்சுட்டு இருக்கிறேன். நம்ம எல்லாரும் தெரிஞ்சதான், வெற்றி நிறை கவர்தலாம் மீட்டல் கரந்தையாம் அப்படிம்பாரு தொல்காப்பியர். நான் அதை படிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்ப பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த மீட்டல் அப்படிங்கிற சொல்லு வரும்போதுதான் இந்த வேர்ச்சொல் எனக்கு தட்டுது. மீட்டல் என்ற சொல் மீள் என்ற சொல்லா நம்ம சொல்லுவோம். கேட்டல் என்ற சொல்லை கேள்னு சொல்லுவோம். என்ன கேட்டல், அது மாதிரி வேட்டல் அப்படிங்கிறது வேல், யாகத்தை சொல்றது. மீட்டல் மீளாகும், கேட்டல் கேளாகும், வேட்டல் வேலாகும். அப்ப கூட்டல் என்னவாகும்? கூட்டல் கூலாகும். கல் கூட்டல் கல் கூலானது, கால்குலஸ் ஆனது, கால்குலேட்டர் ஆனது. தொல்காப்பியராக பாருங்க, நம்ம தொல்காப்பியத்தை ஒரு விஷயத்தை படிக்கும் பொழுது இன்று மொழி ஆய்வாளர்களால் உடைக்க முடியாத ஒரு புதிர். கல் கூலில் ஏன் கூல் என்று வந்தது என்பது யாருக்கும் சொல்ல முடியல, தமிழால் சொல்ல முடிகிறது. இது போன்று ஆயிரக்கணக்கானது. தொல்காப்பியம் என்பது அதான் இன்னும் முழுதாக திறக்கப்படாத சுரங்கம். இப்ப இன்னும் 2-3 வார்த்தை எப்படி சொல்றேன். அதே மாதிரி ஆங்கிலத்துல பாத்தீங்கன்னா ரைட் அப்படின்னு சொல்லுவோம், எழுதுறது. அதை போய் எட்டிமாலஜில பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, ரைட் என்பது பாத்தீங்கன்னா 2 பொருளை கொடுத்தது ஆரம்ப காலங்களில். அதாவது நான் சொல்ற கிபி 1ஆம் நூற்றாண்டுல. ஒண்ணு ரைட் என்பது எழுதுவதை சொல்வது, ரைட் என்பது வரைவதை சொல்வது. ஆனால் பிற்காலத்தில் எழுதுவதற்காக சென்று விட்டது அப்படிம்பாங்க. இதுதான் எட்டிமாலஜி ஆஃப் ரைட். தமிழ்ல பார்ப்போம், வரைதல் அப்படின்னு வார்த்தை இருக்கு. மடல் வரைதல், சிறு குறிப்பு வரைதல். வரைதல் என்பதற்கும் அதே 2 பொருள் இருக்கிறது. வரை என்றால் எழுதுதல், வரை என்றால் படம் வரைதல். பாத்தீங்கன்னா வரை என்ற சொல், வரைதல் என்ற சொல்லே ரைட் என்று மாறி இருக்கிறது.
நிறைய வார்த்தைகள் அது மாதிரி லேபர்ங்கிற சொல்ல போய் பார்த்தோம்னா அவங்க சொல்லுவாங்க இதோடைய மூலம் தெரியவில்லை அப்படின்னு போட்டிருப்பாங்க. தி எட்டிமாலஜி ஆஃப் லேபர் அன்னோன் ஆரிஜின். உழைப்போர் என்ற தமிழ் இருக்கிறது, ஊ என்ற உயிரெழுத்து மறைந்து உழைப்போர் லேபர் அப்படின்னு மாறி இருக்கிறது. அரிசியில் ஆ மறைந்து ரிசி என்று மாறியது போல், அதுபோல் பாத்தீங்கன்னா தமிழ் உலக மொழிகளின் திறவுகோல். நான் வாரம் எங்களுடைய தமிழ் பள்ளியில ஒரு வார்த்தையை சொல்லி இந்த மாணவர்களுக்கு சொல்லும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னது தமிழ்? ஆமா நீ சொல்ற அதாவது ஒரு குறிப்பிட்ட வாரத்துல வந்து மாணவர்கள் சொன்னாங்க, இந்த டைனோஸ் எல்லாம் பத்தி படிக்கிறது பேலியன்டாலஜிஸ்ட் பேலியோமாங்க. அவர்கள் சொன்ன பேலியோ என்ற சொல் தமிழின் பழைய என்ற சொல்லிலிருந்து சென்றது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட தமிழ் என்பது ஒரு மூலமொழி. அதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமானது தொல்காப்பியம். தொல்காப்பியத்தின் பெருமை இது நமக்கு மட்டும் இல்ல, அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டியது, நாம் செய்ய வேண்டியது. இந்த மாதிரி தமிழ் எப்படி உலக மொழிகளின் திறவுகோலா இருக்கிறது என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். தொல்காப்பியம் என்று இலக்கணம் தெரிந்தால், இலக்கணம் என்றதே பாத்தீங்கன்னா லசனா மாறி இருக்கும். அந்த மாதிரி பல இடங்களில் நாம் தமிழ் எப்படிலாம் மாறி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு, அதோடைய அந்த மொழி கூறுகளை தெரிந்து கொள்வதற்கு இந்த தொல்காப்பியம் இதுதான் திறவுகோல். இந்த திறவுகோலை எடுத்து படிப்போம். இப்படி ஒரு அருமையான விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம். முனைவர் கலைவேந்தன் ஐயா அவர்களுக்கும் அந்த குழுவிற்கும் நன்றி கூறி மிக்க நன்றி. எனக்கு அடுத்து நிறைய பேர் வர இருக்கிறதுனால சுருக்கமா முடிச்சுக்கிட்டேன். மிக்க நன்றி ஐயா. உலக மொழிகளின் திறவுகோலாக தமிழ் விளங்குகிறது. ஒவ்வொரு சொல்லும் எப்படியெல்லாம் வந்தன என்பதை தொல்காப்பியத்தின் சான்று காட்டி ஒரு இயல்பை படித்தேன் நினைக்கின்றேன். முனைவர் பட்டம் அதிலே பெற்று தமிழை பற்றி அதற்கு காரணம் வாழையடி வாழையாக வந்த திருக்குறள் சொல்லுவாங்க. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து 2004 தொல்காப்பிய மாநாடு தஞ்சையில் நடத்தினேன். அப்பொழுது தொல்காப்பிய செம்மன் என்ற விருதினை சுப்பிரமணிய ஐயாவுக்கு வழங்கினோம். அப்படிப்பட்டவருடைய வழி வந்த பேரனாக இருக்கக்கூடிய ஐயா சுவாமிநாதன் அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. தொடர்ந்து